நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ எதுக்கு தயாரா இருந்தா மட்டும் எனக்கு போன் பண்ணு. உன் முடிவை நிதானமா யோசிச்சு சொல்லு. உனக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குவேன். உன்னோட உரிமைகளை உனக்கு கண்டிப்பா மீட்டு தருவேன். இப்படிக்கு உன்னோட மிஸ்டர் ஷேடோ. யார் இந்த மிஸ்டர் ஷேடோ? நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மிஸ்டர் ஷேடோ ஒருத்தன் தான் பதில் சொல்ல முடியும். ஹலோ நித்யா, நீ எனக்கு போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? இது என்னடி மேக்கப்பா? பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. இந்த பொண்ணு என்ன ஏலியனா இல்ல வேற்று கிரகத்தை சேர்ந்தவளா என்று கேட்டாள். இல்லடி, இந்த மேக்கப்க்கு பேரு ஸ்மோக்கி ஐ. இந்த பொண்ணோட கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால உனக்கு அப்படி தெரியுது என்று நித்யா விளக்கவும், என்னமோ போ, நீ யாருக்கும் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போடாத, பாக்குறவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க என்று ஜெனி கூறினாள். அப்போது நித்யாவின் போன் ரிங் ஆனது. அதில் ராகவின் பெயர் இருந்தது. உடனே அவளுக்கு அருகில் இருந்த ஜெனி போனை எட்டி பார்த்து, இந்த ஆள் எதுக்கடி இப்ப கால் பண்றாரு? போன் அட்டெண்ட் பண்ணாத, திரும்பவும் கிறுக்குத்தனமா ஏதாவது ஆரம்பிச்சிட போறாரு என்று கூறினாள். அவர் என்னோட பாஸ், அவர் கால் பண்ணும்போது எப்படி அட்டெண்ட் பண்ணாம இருக்க முடியும் என்று கூறிய நித்யா போனை அட்டெண்ட் செய்து ஹலோ என்று கூறினாள். மறுமுனையில் இருந்த ராகவ், நித்யா உடனே கீழே இறங்கி வா என்று கூறினான். சார், எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க, இல்லனா மேல் அனுப்பி வைங்க என்று நித்யா சொல்லவும், பயப்படாத நித்யா, திரும்பவும் நான் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. இன்னும் 2 நாள்ல நடக்க போற கார் ஷோட டிசைன் கான்செப்ட் பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதனால நீ தைரியமா கீழே இறங்கி வரலாம் என்று ராகவ் சொல்லவும், சரி வரேன் என்று சொல்லிவிட்டு நித்யா போனை கட் செய்தாள். உடனே அவளுக்கு முன்னால் இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு வந்து நின்ற ஜெனி, இப்ப எதுக்காக அந்த ஆள் உன்னை கூப்பிடுறாரு? உன்னை வெளியில கூட்டிட்டு போக போறாரா? நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக முடியாது. உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் மாஸ்க்மேன் தினமும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. இப்பவே நான் மாஸ்க்மேனுக்கு கால் பண்ணி தகவலை சொல்ல போறேன் என்று ஜெனி கூறினாள். ரொம்ப சின்சியரா இருக்க வேண்டாம் மேடம், ஒர்க் ரிலேட்டடா தான் நாங்க பேச போறோம். நானே இந்த விஷயத்த மாஸ்க்மேனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு தான் கிளம்ப போறேன் என்று கூறினாள். ஓகே ஓகே, அப்ப சரி. மாஸ்க்மேன் கொடுக்கிற பணத்துக்கு சின்சியரா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேனோ என்று ஜெனி முணுமுணுக்கவும், ஏண்டி எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு தான் 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனில செக்ரட்டரி போஸ்ட் கிடைச்சிருக்க, எப்படியும் நல்ல சம்பளம் இருக்கும் என்று சொல்லவும், அதை ஏன் கேக்குறப்போ? எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ரோஹித்தை கூட்டிட்டு போய் அந்த 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுவேன் என்று ஜெனி கூறினாள். அடி பாவி, அவர் மேல உனக்கு ஏண்டி இவ்ளோ குலவெறி என்று நித்யா கேட்கவும், பின்ன என்னடி, எங்க அப்பா கிட்ட ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி உங்க பொண்ணுக்கு ஏன் கம்பெனில வேலை போட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சம்பளம்னு 1 ரூபாய் கூட கொடுக்கவே இல்ல, வெறும் மீல்ஸ் அலவன்ஸ் மட்டும் தான் கொடுக்கறாரு. எங்க அப்பா என்னவோ எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிச்சுன்னு என்னோட பாக்கெட் மணியையும் கட் பண்ணிட்டாரு என்று ஜெனி புலம்பினாள். தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு தலை சீவி கொண்டிருந்த நித்யா, ரோஹித்தோட கம்பெனி பத்தி நான் ராகவ் கிட்ட முன்னாடியே விசாரிச்சிருக்கேன். இப்ப நீ ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்க, அதனால உனக்கு இப்ப சம்பளம் கொடுக்கலனாலும் நீ ரெகுலர் எம்ப்ளாயி ஆன பிறகு இந்த சம்பளத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்துருவாங்க என்று கூறினாள். நிஜமாதான் சொல்றியா? இந்த ரோஹித் தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ சொன்னியே என்று ஜெனி சொல்லவும், அவளை பார்த்து புன்னகைத்த நித்யா, சரி நான் கிளம்புறேன், நீ இங்கே இருக்கியா என்று கேட்டாள். நீ இல்லாம நான் இங்க எதுக்கிட்டே இருக்கணும், நானும் கம்பெனி கிளம்புறேன். இன்னைக்கு அந்த அரகண்ட் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கோ தெரியல என்று புலம்பிக் கொண்டே ஜெனியும் அவளுடன் கிளம்பினாள். நித்யா தன்னுடைய மொபைலை எடுத்து, ஒர்க் ரிலேட்டடா ராகவின் கூட பேசணும்னு சொல்றாரு, நான் போலாமா என்று மாஸ்க்மேனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடு என்று உடனே அவரிடமிருந்து ரிப்ளை வந்தது. அதை பார்த்தவுடன் நித்யாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் மத்த ஆம்பளைங்க கூட போன்ல பேசினாலே பொறாமையா இருக்குன்னு இவர் சொன்னாலும் என்னோட சுதந்திரத்துல இவர் தலையிடல, என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல, ஒருவேளை என் மேல இருக்கிற நம்பிக்கையால கூட இருக்கலாம் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ஜெனி ரெடியாகி வந்தாள். இருவரும் சேர்ந்து கீழே இறங்கி வந்தார்கள். அங்கே ஒரு பிங்க் கலர் லக்ஸரி காரில் ராகவ் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த காரை பார்த்தவுடன் வாயை பிளந்த ஜெனி, என்னடி டேஸ்ட் இவருக்கு, இந்த கலர்ல எல்லாம் கார் வச்சிருக்காரு என்று கேட்டாள். எல்லாரும் யூஸ் பண்ற கலர்ல நம்ம கார் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாரு போல இருக்க என்று நித்யா கூறினாள்.
அவர்கள் இருவரையும் பார்த்த ராகவ் ஜெனியை பார்த்து, ஜெனி, என் தம்பி ரோஹித் உடனே உன்ன கம்பெனிக்கு வர சொன்னான். உனக்கு ஏதோ அவசர வேலை இருக்கான் என்று கூறினான். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஏன் அவர் எனக்கு கால் பண்ணல என்று ஜெனி கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட விஷயத்த சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னான். நான் வேணா உன்னை கம்பெனில டிராப் பண்ணவா என்று ராகவ் ஜெனியிடம் கேட்டான். ராகவ் கூறியதை கேட்ட ஜெனி, எந்த கார்லயா? இந்த மாதிரி கார்ல போற அளவுக்கு என் மனசு இன்னும் பக்குவப்படல என்று நினைத்தவள், இல்ல சார், வேண்டாம், நான் டாக்ஸி புடிச்சு போய்க்கிறேன். உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும், நீங்க உங்க வேலைய பாருங்க என்று கூறினாள். ராகவும் அவளை அதன் பிறகு வற்புறுத்தவில்லை. ஆனால் அவளுக்காக ஒரு டாக்ஸியை பிடித்து அவளை பத்திரமாக அனுப்பி வைத்தான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் ராகவின் காரில் கிளம்பினார்கள். சிறிது தூரம் சென்றவுடன் நித்யாவை திரும்பி பார்த்த ராகவ், இவ்ளோ நாளா என் தம்பி ரோஹித் உன்னை லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஜெனியை லவ் பண்றான் போல இருக்கு. இனிமே நீ என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம் நித். உன் மனசுல அந்த முகமுடிக்காரன் தான் இருக்கான்னு எனக்கு இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே நான் ஒன்னும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள ஒர்க் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் தவிர வேற எதுவும் கிடையாது. நான் அந்த அயோக்கியம் பிரகாஷ் மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் என்று ராகவ் கூறியதை கேட்ட நித்யா புன்னகையுடன், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க பிரகாஷ் மாதிரி இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் என்று கூறினாள். அவள் கூறிய பதிலில் திருப்தி அடைந்த ராகவ் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, ஓகே நித்யா, அடுத்த வாரம் நடக்க போற கார் ஷோக்கு நிறைய விஐபிக்கள் வர போறாங்க. முக்கியமா கனடா ரிட்டர்ன் ப்ரொஃபசர் மிஸ்டர் நிதிஷ்குமார் தன்னோட அன்பு மகளுக்காக ஒரு லக்ஸரி கார் அவளோட மேரேஜுக்கு பிரசன்ட் பண்ண போறாராம். அவர் டிசப்பாயிண்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கார் மாடல்ஸ் இருக்கணும் என்று ராகவ் கூறினான். ராகவ் கூறியதை கேட்டவுடன் நித்யாவின் இதயம் கனத்து போனது. அப்படின்னா அவரோட ஆசை மகள் அக்ஷயாவோட கல்யாணத்துக்கு தான் அவர் கார் வாங்க போறாரா? நான் அக்ஷயாவுக்கு போன ஜென்மத்துல ஏதோ கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல அவ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டா. முதல்ல என் கணவன், இப்ப என் அப்பா. தான் சொந்த பொண்ண பாக்கணும்னு கூட நினைக்கல. ஆனா தான் மனைவி பெத்த பொண்ணு இவரோட ஆசை மகளா? சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மாவோட அன்புக்காக நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன். ஆனா எனக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் தான். ஏமாந்த போறதுக்கு முட்டாளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன மாதிரி அன்புக்கு ஏங்குனாலே போதும் என்று நித்யா யோசித்துக் கொண்டிருந்தாள். எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே சிலை போலவே உட்கார்ந்திருந்த நித்யாவை பார்த்த ராகவ், ஏ நித்யா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன ஏதோ கனவுல சஞ்சரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கா என்று கேட்கவும், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராகவ் சார், நீங்க சொல்றத பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று நித்யா கூறினாள். உண்மைய சொல்லணும்னா போன கார் ஷோவிலேயே அந்த நிதேஷோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. ஃபியூச்சர்ல 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கால் எடுத்து வைக்க போகுது. அப்ப அந்த நிதிஷ்குமாரோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். அதனால அவருக்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி நடந்துக்கணும்னு என் தம்பி ரோஹித் எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான் என்று ராகவ் சொல்லவும், என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவ்? 7 ஸ்டார் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தானே? அது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலயும் கால் எடுத்து வைக்க போதா என்று நித்யா கேட்கவும், ஆமா நித்யா, எனக்கு என் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் அவ்வளவா நாலேஜ் கிடையாது. ரோஹித்துக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான். இப்ப நிதேஷ் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பின்னாடி அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவன் சொல்றான். எனக்கு என்னவோ அந்த நிதேஷா பார்த்த உடனே பிடிக்கல. நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற என்று ராகவ் கேட்டான். மிஸ்டர் நிதேஷுக்கு வெளிநாட்டுலயும் நல்ல பேர் இருக்கு. உங்க தம்பி ரோஹித்தும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இதுல நான் என்ன சார் சொல்றதுக்கு இருக்கா என்று நித்யா சொல்லவும், ஏய் நித்யா, ஒரு நிமிஷம் இரு. நிதேஷுக்கு வெளிநாட்டுல ரொம்ப நல்ல பேர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அவர் பேரு நிதிஷ்குமார், உன் பேரு நித்யா. அப்படின்னா நீங்க 2 பேரும் ரிலேட்டிவா? இல்ல உங்க 2 பேருக்குள்ள வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா என்று ராகவ் சந்தேகமாக கேட்கவும், ஒரு கசப்பான புன்னகையுடன், இவர மாதிரி ஒரு ரிலேட்டிவ் எனக்கு இருந்தா என் பெரியப்பாவோட ஹாஸ்பிடல் செலவுக்கு நான் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ராகவ் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. கார் ஓட்டிக்கொண்டே ஓரைக்கண்ணால் நித்யாவை பார்த்தவன், என்ன இவ மூஞ்சி திடீர்னு டல் ஆயிடுச்சு, ஒருவேளை அந்த முகமுடிக்காரனுக்கும் இவளுக்கும் ஏதாவது சண்டையா இருக்குமோ என்று நினைத்தவன், என்ன நித்யா, உன் மாஸ்க்மேன் எப்படி இருக்கான்? உங்க பெரியப்பாவோட ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் கொடுப்பானா மாட்டானா என்று கேட்டான். இல்ல சார், நான் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. என்னோட உழைப்பாலேயே நான் எங்க பெரியப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறினாள். நீ இவ்ளோ நல்லவளா இருக்கிறதுனாலதான் பிரகாஷ் கூட உன்னால இருக்க முடியல. அவனும் உங்க அம்மாவும் பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்னா பணமும் வாரிசும் மட்டும்தான் நினைக்கிறாங்க என்று ராகவ் கூறவும், அவனை பார்த்து புன்னகைத்த நித்யா, ஆமா சார், என்ன இப்ப எதுக்கு சார் வர சொன்னீங்க? அடுத்த ஷோவுக்கு ஒரு பெரிய கிளைண்ட் வராருன்னு சொல்றதுக்காகவா சார் வர சொன்னீங்க? ஆனா நான் பேக் ரூம்ல இருக்கிற ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்ட். எந்த கிளைண்ட் ஷோவுக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே
என்று நித்யா சொல்லவும் நித்யா கூறியதை கேட்டவுடன் ராகவின் முகம் மாறியது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றியவன், அதுக்காக நான் உன்னை வர சொல்லல. போன கார் ஷோவுல இந்த நிதேஷோட பையன் ஆதர்ஷ் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை நாசம் பண்ணிட்டான். அந்த ஆளு எங்க போனாலும் தன்னோட டெவல் பையனையும் கூடவே கூட்டிட்டு போறாரு. அநேகமா அவன் இந்த கார் ஷோவுக்கும் வருவான்னு நினைக்கிறேன். நிதேஷ் கூட நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகணும்னா முதல்ல அந்த பையனை நாம கரெக்ட் பண்ணணும். எனக்கு இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அதுவும் அந்த பையனை பத்தி நினைச்சாலே எனக்கு பிபி எக்கத்தப்பா ரைஸ் ஆயிடுது. முக்கியமா அவனோட மூஞ்சிய பாக்கும்போது அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கணும் போல எனக்கு ஆத்திரமா வருது. இந்த விஷயத்துல நீதான் நித்யா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச உன்ன மாதிரி பொறுமையா இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. இப்ப நானும் மிஸ்டர் நிதேஷும் ஒரு பார்க்ல மீட் பண்ண போறோம். கண்டிப்பா அந்த டேபிளும் அங்க வருவான். நான் அந்த நிதேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுத்து அவனை தனியா கூட்டிட்டு போகணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று ராகவ் கூறினான். ராகவ் பேச பேச நித்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை பார்த்து, சார் நீங்களே எப்படியெல்லாம் பேசுறீங்க? நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று கேட்டாள். நான் எப்பவும் ஆங்கிரி பேர்ட் மாதிரி கோவக்காரனா இருக்கிறதுனால தானே நீ இப்படி கேக்குற? என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை நான் மீட் பண்ணதே கிடையாது. ரோஹித் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்ல நான் போடா போன்னு தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவேன் என்று ராகவ் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கூறினான். உங்கள் தம்பி மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களா சார் என்று நித்யா கேட்கவும், அப்கோர்ஸ் என்று கூறி தோள்களை குலுக்கிய ராகவ், கமான் நித்யா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த டெவில் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும். இதுல ஏதாவது சொதப்பல் நடந்தது என் தம்பி ரோஹித் என்ன திட்டி தீத்துடுவான். நான் அத மேலதான் காட்டுவேன். அதுவே எந்த பிரச்சனையும் இல்லாம இது ஸ்மூத்தா நடந்தா இன்னும் 10 வருஷத்துக்கு உங்க பெரியப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போதுமான அளவு பணத்தை நான் உனக்கு போனஸா கொடுப்பேன் என்று ராகவ் கூறினான். இன்னும் சிறிது நேரத்தில் நிதிஷ்குமாரும் ராகவும் சந்திக்க போகிறார்கள் என்று ராகவ் கூறியதை கேட்ட உடனே நித்யா அப்படியே திரும்பி ஹோட்டலுக்கு சென்று விடலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனதிற்குள் இருந்த பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவளுடைய ஆர்வம்தான் கடைசியில் வெற்றி பெற்றது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.